Hi, hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோவில் நம்ம ஃபைனலாக any base to any base கன்வர்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன any base to any base அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது given inputல என்ன இருக்குன்னு பாருங்க, ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில். ஸோ அப்போ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னாலே அப்போ ஹெக்ஸாடெசிமல்லையும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட நம்பர் 2F 3F 4F அப்படின்னு இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போ ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பர் என்ன பேஸ்னு சொல்லிடுவாங்க, அதுதான் பேஸ் 1. ஒரு நம்பர், அந்த நம்பர் எனி பேஸா இருக்கலாம், பிளஸ் அந்த பேஸ் என்ன பேஸ்னு சொல்லிடுவாங்க. தென் நம்மளோட டெஸ்டினேஷன் பேஸ், நம்ம அந்த பேஸ்ல இருந்து எந்த பேஸ்க்கு அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ஃபைனலா அந்த பேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி அந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணணும். ரொம்பவே சிம்பிள் தாங்க. சரி, இது எப்படி பண்ணலான்னு பாக்குறீங்களா? வாங்க நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்தது, டெசிமல் டு எனி பேஸ் டு டெசிமலில் பண்ணுறது. சரி, இப்போது நான் 57 வச்சுருக்கேன்னு வைங்களேன். 57 இது 5,7 கிடையாது, இட் இஸ் 57. சரி, ஸோ நான் 57க்கு நான் என்ன பண்ணேன், இருங்க கொஞ்சம் 57 இது டெசிமல், இது நான் பைனரியாக மாற்றும் போது எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது, இந்த ஆன்சர் கிடச்சிது 111,001. இது இதுக்கான பைனரி. சரி, அதே மாதிரி 57 நான் ஆக்டலாக மாற்றும் போது எனக்கு என்ன கிடைச்சது, ஸோ எனக்கு 71 கிடைச்சது. இங்கே பாருங்க, ஆக்டலாக மாற்றும் போது 71 கிடைச்சது. சரி, 71 தட் இஸ் ஆக்டல். ஓகே, அதே மாதிரி 57 நான் ஹெக்ஸாடெசிமலாக மாற்றும் போது எனக்கு என்ன கிடைச்சது, 39 எனக்கு கிடைச்சது. 39. இப்போ இதில் என்னன்னா, இது ஒரு பர்டிகுலர் பேஸ் கிடையாது, டெசிமல் டு எனி பேஸ் டு டெசிமல்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா 71ன்னு கொடுக்குறேன். ஓகே, என்னோட இன்புட் வந்து நான் என்ன சொல்கிறேன், இதுதான் என்னோட இன்புட் 71. இது என்ன பேஸ் அப்படின்னு கேட்டால் இது ஆக்டல் பேஸ். இதை நான் என்ன பேஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்றணும். அப்போ ஹெக்ஸாடெசிமலுக்கு இங்கேருந்து ஹெக்ஸாடெசிமலுக்கு மாறுது அப்படின்னா என்ன ஆன்சர், 71 ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும்னு நமக்கு என்ன கிடைக்கும், 71ங்கிறது என்ன நம்பர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 57 தான், கரெக்டா? அப்போ ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்றினோம்னா 57ஓட ஹெக்ஸாடெசிமல் என்னவோ அதுதான் என்னோட ஆன்சர். அப்போ 39 தான் என்னோட ஆன்சர். ஸோ அதனால தான் நம்மளோட கன்ஸ்ட்ரைன்ஸ்ல என்ன இன்புட்ல என்ன கொடுத்துருந்தாங்க, 71 8 ஹெக்ஸாடெசிமல்ல மாற்றினோம்னா 39 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிடும். சரி, இதை எப்படி பண்ணலாம், ரொம்பவே சிம்பிள் தான். எப்படி பண்ணலாம், ஸோ நான் எனக்கு எடுத்ததுமே எனி பேஸ் டு எனி பேஸ் மாற்ற முடியுமா என்னால் அப்படின்னு கேட்டால், ஸோ ட்ரை பண்ணலாம். நம்மளால முடியுமா எனி பேஸ் டு எனி பேஸ் எடுத்ததும் மாற்றுறதுக்கு, அதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கான்னு கேட்டால், ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரீ ரெக்வெஸ்ட்டாக லேர்ன் பண்ணியிருக்கிறது. என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், டெசிமல் டு எனி பேஸ் டு டெசிமல். இப்போது எனக்கு ஒரு இன்புட் கொடுக்குறாங்க, அது எனி பேஸாக இருக்குது, கரெக்டா? அது எனி பேஸாக இருக்குது. ஸோ இது என்ன பேஸ்னு சொல்லிடுறாங்க, இது என்ன பேஸ்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த ரெண்டையும் வச்சுட்டு என்னால் டெசிமலுக்கு மாற்ற முடியுமா அந்த நம்பரை? என்னோட கொஸ்டின், என்கிட்ட ஒரு எனி பேஸ் நம்பர் இருக்கு, தென் அது என்ன பேஸ்னு கொடுத்துட்டாங்க, இதை என்னால் டெசிமலுக்கு மாற்ற முடியுமான்னு கேட்டால் ஒய் நாட், என்னால் முடியும். ஸோ அப்போ நான் இதை டெசிமலுக்கு மாற்றுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ எப்படி, எனி பேஸ் டு டெசிமல், எனி பேஸ் டு டெசிமலுக்கு நான் மாற்றுறேன். ஏன்னா எனக்கு அதுக்கு கோடு தெரியும், எனி பேஸ் டு டெசிமலுக்கு எப்படி மாற்றுறதுன்னு. இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா டெசிமல் கோட் இருக்கு, என்கிட்ட ஒரு டெசிமல் நம்பர் இருக்கு. இப்போ இந்த டெசிமல் நம்பர் இருக்கு, இந்த டெசிமல் நம்பரை எனக்கு பிடிச்ச பேஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டெசிமல் டு எனி பேஸ் எனக்கு பண்ண தெரியுமா? எஸ், அப்சல்யூட்லி பண்ணலாம். அதுதான் டெசிமல் டு எனி பேஸ். ஸோ இதுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணணும், டெசிமல் டு எனி பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டெசிமல் டு எனி பேஸ் யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற பேஸ்ல கன்வெர்ட் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆன்சர். ஓகேங்களா? சரி, இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 71 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பேஸ், தட் இஸ் பேஸ் வந்து 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரெண்டை வச்சு எனி பேஸ் டு டெசிமல் பண்ணால் எனக்கு டெசிமல் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஸோ எனக்கு டெசிமலில் கிடைக்கிற ஆன்சர் 57. ஏன்னா 57ஓட ஆக்டல் வேல்யூ தான் 71. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், லைனாக ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான் எடுக்கிறேன் உங்களோட புரிதலுக்காக. ஸோ 71 இது பேஸ் வந்து ஆக்டல் பேஸ். ஸோ நான் ஆக்டல்ல இருந்து டெசிமலுக்கு மாற்றுறேன். அப்போ என்னோட டெஸ்டினேஷன் வந்து டெசிமல். அப்போ டெசிமலில் மாற்றும் போது 57. இப்போ என்னோட கொஸ்டின் என்ன, இங்கே 57 இருக்கு, டெசிமல் டு எனி பேஸ், அது என்ன பேஸ்க்கு மாற்றணும்னா ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்றணும். என்னால் முடியுமா, முடியாது? அப்சல்யூட்லி என்னால் முடியும். ஸோ அப்போ ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்றும் போது 57க்கு ஹெக்ஸாடெசிமலில் மாற்றினா என்ன வரும், 39 வரும் என்னோட ஆன்சர். ஓகேவா, 39 வரும். இது ஹெக்ஸாடெசிமல் ஆன்சர். ஃபைனலாக நம்ம இதுதான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரொம்பவே ஈஸி. ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் எனி பேஸ் டு டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க, இது ஸ்டெப் 1. அடுத்தது
டெசிமல்ல இருக்கிறத டெசிமல் டு எனி பேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க, நம்மளோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸ்டெப் 2 ரெண்டே ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டுமே நமக்கு எப்படி பண்ணணுங்கிறதும் தெரியும். சரி வாங்க, இப்போ இது என்ன பண்ணலாம்? கிவன் இன்புட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடை நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலைங்க. நம்ம ஆல்ரெடி எழுதின டெசிமல் டு எனி பேஸ் கோட் அப்படியே இங்கே இருக்கு. ஸோ நான் எதையுமே சேஞ்ச் பண்ணல, எக்ஸாக்டா அப்படியே இருக்கு. ஓகேங்களா? தென் இது நம்ம லாஸ்டா எழுதின எனி பேஸ் டு டெசிமல் கோட், அதையுமே நான் எதையுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே இருக்கு அந்த கோடும். ஸோ ஒருவேளை டெசிமல் டு எனி பேஸ் பார்க்கல, எனி பேஸ் டு டெசிமல் பார்க்கலன்னா அந்த பர்டிகுலர் வீடியோவை பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல இந்த நம்பரையும் பேஸையும் நான் டெசிமலா மாற்றணும். கரெக்டா? நான் வந்து என்னவா மாற்றணும்? டெசிமல் நம்பரா மாற்றணும். அப்போ இன்ட் டெசிமல் நம்பர் அப்படின்னு போட்டுட்டு, ஸோ எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்? எனி பேஸ் டு டெசிமல். எனி பேஸ் டு டெசிமல் என்னாச்சு? எனி பேஸ் டு டெசிமல். எனி பேஸ் டு டெசிமலுக்கு மாத்துறேன். இந்த எனி பேஸ் டு டெசிமல் எந்தெல்லாம் இன்புட் கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்க. எனி பேஸ் டு டெசிமல்ல ஒரு ஸ்ட்ரிங் நம்பரை பாஸ் பண்ணணும், அப்புறம் பேஸ் பாஸ் பண்ணணும், அது நமக்கு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ இன்ட் டெசிமல் டு நம்பர். ஸோ நான் அந்த நம்பரை பாஸ் பண்ணுறேன் ப்ளஸ் அந்த பேஸ் 1. எனி பேஸ் டு டெசிமல் தானே, ஸோ அப்போ இந்த பேஸ், இந்த நம்பர் என்ன பேஸுங்கிறதையும் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ நம்பர் ப்ளஸ் பேஸ் 1 பாஸ் பண்ணனா இப்போ எனக்கு என்ன இருக்கும்? அந்த டெசிமல்ல ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். நம்ம டெசிமல் டு எனி பேஸ் தானே, அப்போ இங்கே டெசிமலை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், டெசிமல் நம்பரை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் அப்படியே வச்சுப்போம், 71 and 8 அப்படிங்கிறத நான் அப்படியே மட்டும் கொடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு 57 வரும் பாருங்க. 71, என்னுடைய பேஸ் வந்து 8, தென் இன்னொரு டெஸ்டினேஷன் பேஸ் 16, ஆனால் எனக்கு 57ங்கிற டெசிமல் நம்பர் கிடைச்சிருச்சு. ஏன்னா நான் டெசிமலை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு இது வேணாம். இப்போ இந்த டெசிமலை எனி பேஸாக மாற்றணும். கரெக்டாக? டெசிமலை எனி பேஸாக மாற்றணும். அப்போது இன்டெல்லாம் இல்லை, ஏன்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இது வந்து ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டைரெக்டாகவே நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஸோ நான் வந்து டெசிமல் டு எனி பேஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன தேவை? ஒரு இன்டீஜர் நம்பர் தேவை. என்ன நம்பர்? அது டெசிமல் நம்பர் தேவை. ஸோ அந்த டெசிமல் நம்பர் தான் டெசிமல் நம்பர்னு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ப்ளஸ் என்ன பேஸ்க்கு மாற்றணுமோ அந்த பேஸ். இப்போ சேம் அதே இன்புட் கொடுத்தா எனக்கு எப்படி கன்வெர்ட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். 71, that is 8, next 16 கொடுத்தா எனக்கு என்ன வரணும்? 39 வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கம்பைல் ஆயிட்டு இருக்கு. ஸோ டெசிமல் டு எனி பேஸ், டெசிமல் நம்பர் அண்ட் பேஸ் 2. ஓகே, எல்லாமே ஓகே. ஸோ கம்பைல் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். ரொம்ப நேரம் கம்பைல் ஆகுது. ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணலாம். ஓ, திரும்பவும் ரன் பண்ண முடியாதா? ஓகே ஃபைன். இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, ரன். ஓகே, ஸோ இப்போ என்ன? அந்த எனி பேஸ் நம்பர் வந்து 71. இது என்ன நம்பர்? ஆக்டல் நம்பர். என்னவா மாற்றணும்? 16 ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்றணும். ஆன்சர் 39 வரணும். 39 வந்துருச்சு. 39 வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே ஒரு நம்பர் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கொடுக்குறேன், தட் இஸ் 2f. நமக்கு தெரியும் 2f, இது வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ இது வந்து என்ன நம்பர்? ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இந்த 2fக்கு ஈக்குவலண்டான ஆக்டல் நம்பர் என்னன்னு பார்த்துடலாம். ஆக்டல் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 57. ஸோ 57. ஸோ இப்போ எக்ஸாக்டா அதை ரன் பண்ணி இதை கொடுத்து பார்க்கலாம் இந்த கன்வர்ஷன் நடக்குதா இல்லையான்னு. ஓகே, இப்போ எனக்கு 2f இது ஹெக்ஸாடெசிமல் நம்பர், இதை நீங்க ஆக்டலுக்கு மாத்துங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 57. இப்படி தாங்க இந்த எனி பேஸ் கால்குலேட்டர்லாம் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை புரியலனாலும் உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ல பின் பண்ணுங்க, நம்ம அதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோஸ் போடலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் guys. அதுவரை பை பை, டேக் கேர்.